வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற காலேஜ் VRS காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது விழுப்புரத்துல இருக்கு. இதோட TNEA கவுன்சிலிங் கோட் 1421. ஒரு காலேஜை செலக்ட் பண்ணும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த வகையில இந்த காலேஜ் 1994லே தொடங்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேல இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல இருக்காங்க. இதுவே ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். சரி, முதல்ல இந்த காலேஜோட பேசிக் டீடைல்ஸ், அதாவது அதோட ஐடென்டிட்டி என்னன்னு பாத்திரலாம். ஓகே, இது ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை கூட அஃபிலியேட் ஆகியிருக்கு. இதோட மேனேஜ்மெண்ட் SPS எஜுகேஷனல் ட்ரஸ்ட். லொகேஷன் பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்துல உளுந்தூர்பேட்டை தாலுகாவில இருக்கு. அட்மிஷன்ஸ் எப்படி நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க TNEA கவுன்சிலிங் மூலமாதான். இதுல 65% கவர்மெண்ட் கோட்டா, மீதி 35% மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு வருது. அடுத்ததா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் ரொம்ப ஆர்வமா பாக்குற விஷயம், இங்க என்னென்ன இன்ஜினியரிங் கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. கோர்சஸ் லிஸ்ட் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ECE, EEE, மெக்கானிக்கல், சிவில்னு முக்கியமான பிரான்ச்சஸ் எல்லாமே இருக்கு. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதாவது IT புதுசா கொண்டு வந்திருக்காங்க. அதோட கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கும் ITக்கும் தலா 120 சீட்ஸ் ஒதுக்கியிருக்காங்க. இதிலிருந்தே டெக்னாலஜிக்கு உங்க கொடுக்குற முக்கியத்துவம் நல்லா தெரியுது. சோ டோட்டலா அண்டர் கிராஜுவேட் இன்ஜினியரிங் கோர்சஸ்க்கு மட்டும் 480 சீட்ஸ் இந்த காலேஜ்ல இருக்கு. சரி, படிப்பெல்லாம் ஓகே. படிச்சு முடிச்சதும் வேலை கிடைக்குமா? இதுதானே எல்லாருடைய மனசுலயும் இருக்கிற கேள்வி. வாங்க பிளேஸ்மெண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். 2025க்கான TNEA டேட்டா படி காலேஜ் கொடுத்திருக்கிற இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லுதுன்னா 89% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிளேஸ்மெண்ட் கிடைச்சிருக்குன்னு ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. இது நிச்சயம் கவனிக்க வேண்டிய ஒரு நல்ல நம்பர். சரி, என்ன மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் வராங்கன்னு பார்த்தா, ஒரு பக்கம் TCS, இன்ஃபோசிஸ், Accenture, Cognizant, Wipro மாதிரி பெரிய IT கம்பெனிஸ் இருக்கு. இன்னொரு பக்கம் ரெயின் பிரேக் லைனிங், மிட்சுபி சிக்கிள் இந்தியா மாதிரி கோர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸும் ரெக்ரூட் பண்றாங்க. சோ IT மட்டும் இல்லாம கோர் பிரான்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இங்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா ஒரு காலேஜோட தரத்தை நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதோட அங்கீகாரங்கள், அதாவது அப்ரூவல்ஸ், அப்புறம் இண்டஸ்ட்ரி பார்ட்னர்ஷிப்ஸ் வச்சுதான். அத பத்தி இப்ப பார்க்கலாம். நீங்க எந்த இன்ஜினியரிங் காலேஜ் செலக்ட் பண்றதுக்கு முன்னாடியும் முதல்ல செக் பண்ண வேண்டியது இதுதான். இந்த காலேஜுக்கு வர 2025-26 அகாடமிக் இயருக்கு AICTI அப்ரூவல் இருக்கு. இது ரொம்ப ரொம்ப அடிப்படையான அவசியமான ஒரு விஷயம். ரேங்கிங்ஸ் பத்தி சொல்லணும்னா, டைம்ஸ் ஆஃப் இந்தியா 2024ல நடத்தின இன்ஜினியரிங் சர்வேல பிடெக் காலேஜஸ்க்கான அகில இந்திய ரேங்கிங்ல இந்த காலேஜ் 224வது இடத்துல இருக்கு. இன்னொரு முக்கியமான அங்கீகாரம் என்னன்னா ISTE, அதாவது இந்தியன் சொசைட்டி ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன். அவங்களோட தமிழ்நாடு பாண்டிச்சேரி செக்ஷன்ல இந்த காலேஜ்க்கு பல தடவை பெஸ்ட் சாப்டர் அவார்ட் கொடுத்திருக்காங்க. இதிலிருந்து இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் ஃபேக்கல்ட்டியும் டெக்னிக்கல் ஆக்டிவிட்டீஸ்ல எவ்ளோ ஆக்டிவா இருக்காங்கன்னு நம்மால புரிஞ்சுக்க முடியுது. அகாடமிக்ஸ்ல இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு இது ஒரு பெரிய உதாரணம். 2015ல நடந்த அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ்ல இந்த காலேஜ் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்காங்க. இது அவங்களோட டீச்சிங் குவாலிட்டிக்கு ஒரு நல்ல சாட்சி. சரி, இண்டஸ்ட்ரி அண்ட் அகாடமிக் பார்ட்னர்ஷிப்ஸ் எப்படி இருக்கு? ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட்டுக்காக AICTE கூட சேர்ந்த ப்ரோக்ராம்ஸ் பண்றாங்க. CSIR, DST மாதிரி கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் கிட்ட இருந்து ப்ராஜெக்ட்ஸுக்கு ஃபண்டிங் வாங்குறாங்க. இதை தவிர ஸ்டூடெண்ட்ஸோட ஆக்டிவ் லேர்னிங்காக விப்ரோவோட மிஷன் 10, ட்ரைனிங்காக TCIL IT, அப்புறம் டிஜிட்டல் லைப்ரரிக்காக டெல்நெட்னு பல நல்ல பார்ட்னர்ஷிப்ஸ் வச்சிருக்காங்க. படிப்பு, பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ ஒரு ஸ்டூடெண்டோட டே டு டே லைஃப்க்கு தேவையான கேம்பஸ் வசதிகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காலேஜ் கேம்பஸ் கிட்டத்தட்ட ஒரு 35 ஏக்கர்ல இருக்கு. இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படிக்கிறதுக்கும் மற்ற ஆக்டிவிட்டீஸ்க்கும் நல்ல ஒரு பெரிய விசாலமான இடத்தை கொடுக்குது. வெளியூர்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இங்க பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேருக்குமே தனித்தனி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கு. 2 ஹாஸ்டல் மெஸ்லயுமே வெஜிடேரியன் ஃபுட் தான் ப்ரொவைட் பண்றாங்க. டே ஸ்காலர்ஸ்க்கு டிரான்ஸ்போர்ட் வசதி எப்படி இருக்குன்னு பார்த்தா ரொம்பவே விரிவான நெட்வொர்க் வச்சிருக்காங்க. மொத்தம் 22 பஸ் ரூட்ஸ்ல காலேஜ் பஸ்ஸஸ் ஆப்ரேட் ஆகுது. விழுப்புரம், கடலூர், பண்ருட்டி, நெய்வேலி, திருக்கோவிலூர், விருத்தாச்சலம், கள்ளக்குறிச்சின்னு சுத்தி இருக்கிற எல்லா மேஜர் டவுன்ஸையும் இது கவர் பண்ணுது. இங்க நாம பார்த்த எல்லா தகவல்களும் இந்த வீடியோ ரெடி பண்ற நேரத்துல காலேஜோட ஆஃபிஷியல் வெப்சைட்லயும் கவர்மெண்ட் போர்ட்டல்ஸ்லயும் இருந்த டேட்டாவை பேஸ் பண்ணி தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் பத்தி தெரிஞ்சுக்க profsam.com பாருங்க. 12th அப்புறம் உங்க இன்ஜினியரிங் முடிவுகளுக்கு இதுதான் உங்க உண்மையான வழிகாட்டு.